மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கூட வந்து தற்கூரின்னு சொல்லியிருக்கிறாரு. கனிமொழி அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ என்ன 200 தொகுதி சொல்றது, நாங்க 234லையும் வாங்கி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், இப்போ தமிழகத்தில் பெஞ்சல் புயல் வந்து போச்சு. அதை விட பெரிய புயல் வந்து இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு சார் தமிழகம் ஃபுல்லாகவே. அது என்ன புயல்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. விகடன் வந்து பிரசுரம் பண்ணாங்க. அதனுடைய வெளியீட்டு விழா வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நடத்தினாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நூல் வெளியிட்டாங்க. இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து வெளியிட இவர் நீதிபதி இவர் சந்துரு அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டார். அதில் வந்து விஜய் பிரசன்ட், பட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆப்சண்ட். இதுதான் அந்த வந்து கோர் ஆஃப் தட் ஸ்டாமே அப்படின்ட்டு சொல்லலாம் சார். இதில் வந்து முக்கியமாக அவங்க பேசும்பொழுது, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா, 2026 மன்னராட்சி ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். விஜய் சைடில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அவர் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொன்னார். இதனால் வந்து அவரவர்கள் வந்து மற்ற கட்சியில் இருக்கிற, முக்கியமாக திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. நீங்கள் இந்த நூல் வெளியீட்டு விழா, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய இப்போ இந்த சர்ச்சையை பற்றி உங்களுடைய கருத்து, நீங்கள் என்ன கருத்தை வந்து சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். நீங்களே எல்லா கருத்தையும் சொல்லிட்டீங்க. சந்தோஷம். நிறைய விஷயம். ஒரு செய்தியாளர் இப்படி தான் இருக்கணும், நல்லா புரிந்து என்ன பேசினான்னு சொன்னீங்க. என்னுடைய கருத்தை இப்போ நீங்க கேட்குறீங்க. ஆமாங்க சார். நடந்த சம்பவம் நான் 2 பாயிண்ட் தான் சொன்னேன். கரெக்ட். மற்றது நீங்கள் சொல்லி எது சரி எது இதில் கண்டென்ட்டை சொல்லிட்டீங்க. நம்ம அதை என்னன்னு பேசுவோம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், வெரி குட். யாரை பேசின்னு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு பல ஊடகங்கள் மறுக்கிறதோ என்ற ஒரு காயப்பாடு. இப்போ ஒன்று அந்த செய்தியோட சேர்த்தான், நீங்கள் சொன்ன செய்தியோட சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட ஆடுகள் மாடுகள் கோழி 1000 15,000 20,000 கோழி விளைநிலங்கள் எல்லாம் அழிந்து, விழுப்புரம் கடலூர் அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் எல்லாமே திண்டிவனத்திலிருந்து அழிந்து போனது. அதற்கான நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டும் கொடுக்கப்படாமல் இதை பேச வேண்டிய நாம் தற்போது ஒரு அரசியல் கட்சி கூட்டணியை பற்றி பேசக்கூடிய ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அதைத்தான் கேட்கிறார்கள், என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு. ஆதவ் அர்ஜுன் யார் அப்படின்னு முதல்ல பேசி, பிரபலமான மார்டின், அதாவது திமுகவுக்கு 585 கோடி ரூபாயை டொனேஷனா கொடுத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் எலக்டோரல் பாண்ட்ஸ்ல இந்த மார்டின். இவர் ஆமா சாண்டிகோ மார்டினுடைய மகளை முடித்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன். அவருக்கு ஒரு இன்னொரு புகழ் என்னன்னா, அவங்க பெரியம்மா தமிழ்நாட்டில் அறிந்து கொண்ட திலகவதி IPS அவர்களுடைய பெரியம்மா. இவருடைய அம்மா சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு முயற்சித்து அடக்கப்பட்டு ஒரு விவசாயிக்கு திருமணம் செய்து கொடுத்து அவருக்கு பிறந்த குழந்தை தான் இவர். அவர் மரணித்து போய் இந்த அம்மாவும் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆதவ் அர்ஜுனுக்கு அப்போ 5 வயது. அதையும் அவர் இந்த மேடையில் பேசினார். அது ரொம்ப ஒரு உருக்கமான செய்தி தான். என்னுடைய பெரியம்மா IPS திலகவதி அம்மாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், இந்த அளவுக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு இதையும் வச்சிருக்கிறாரு. கடந்த காலத்தில் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்.
நம்முடைய பிரகாஷ், அவர் பேர் என்னது, பிரசாந்த் கிஷோர், பிகேயோடு பல கோடிக்கணக்கான ரூபாய்களோடு திமுக வெற்றி பெறுவதற்கும் இவர் பிகே அரசியல் கணிப்பாளர், வியூக வகுப்பாளர். அதுல ஆதவ் அர்ஜுனுடைய நெருக்கம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் என்று சொன்னதுல ட்ரேட் சென்டர்ல வச்சுதான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல ஏற்பாடு செஞ்சது விகடன் குழுமம். அதனுடைய ஆசிரியர் வந்து கலந்து கொண்டாங்க. பிரபலமாக விஜய் அவர்களும், நடிகர் விஜய் அவர்களும் கலந்து கொண்டார். தாவக அந்த கட்சியினுடைய ஃபவுண்டர் தலைவர் விஜய் அவர்களும். விஜய் அவர்கள் இதை பார்க்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன பேசுறாருன்னு. இவருடைய பேச்சு ஆரம்பமே ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு கட்சி சார்பில் பேச ஆரம்பித்து விட்டார். கூட்டணி என்பது திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்கிறது என்பதெல்லாம் அவர் பார்க்கல. அவருடைய பேட்டிங் எப்படின்னா, வருகிற பந்தையெல்லாம் அடித்து ஆட வேண்டும் ஒரு நிலையில் அவர் தள்ளப்பட்டு விட்டார். ஏன்னா அதுதான் அவருக்கு கடைசி மேடையாக இருக்கும். ஏனென்றால் இனி அவர் திருமாவளவன் கட்சியில் நீடிக்க போவதில்லை என்பது போன்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் அந்த பேச்சை பேசியிருக்கணும். ஏன்னா இந்த பேச்சு பேசுன அப்புறம் நாம இனி திருமாவளவனோடு பயணிக்க போகிறோம் என்று அவர் முடிவு பண்ணல. அதனால அந்த குறைந்த 30 நிமிஷமோ 25 நிமிஷத்துக்குள்ளேயோ வரக்கூடிய பந்து அவ்வளவுத்தையும் அடிச்சு பார்த்துருவோம். இருக்கிறது 35 பந்து, எடுக்க வேண்டிய ரன் 70 ரன் எடுக்கணும். அப்போ ஒரு பந்துக்கு 2 வீதம் எடுக்கணும். சில பந்துகளை 6ஆகவும் பவுண்டரியாகவும் மாற்ற வேண்டிய நிலையில கடுமையாக எல்லா பந்துகளையும், அது கூகுளாக இருந்தாலும் சரி, மிடில் ஆர்டர் பேஸாக இருந்தாலும், லாங் அதாவது வேகப்பந்து வீச்சாக இருந்தாலும் சரி, மிதவேக எல்லாவற்றையும் அடித்தாடுகிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். ஒரே ஒரு நிமிஷம், அவர் இப்ப என்ன இல்லைங்க சார், முதல்ல இருந்தே அடிச்சுதான் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதே போல 4 வருடங்கள் ஒரு திரைப்படத்துல நடித்தவர் முதல்வராக வரும்பொழுது 40 வருடங்கள் அரசியல்ல இருக்கிறவர் ஒரு முதல்வராக வருவதற்கு தகுதி இல்லையா, முடியாதா, ஏன் கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகளை வைத்தார் இல்லைங்க சார். அதாவது அப்பத்துல இருந்தே அவர் சிக்ஸர் தான் அடிக்கிறாருன்னு நான் சொல்றேன். அப்பவே எல்லா பந்துகளையும் அடிக்கிறாருங்க. சரி, நான் அந்த மேடையில அவர் அடிச்சாருன்னு சொல்றேன். நீங்க அவருடைய அரசியல் வந்த பிறகு எல்லா பந்துகளையும் அடிக்கிறார். சரி, ஒரு பரபரப்பான அரசியல். ஆனா அவருடைய பேச்சுல சில முக்கியமான விஷயத்தை நான் கவனிச்சேன். நேரடியா ஃபுல்லாவே பார்த்தேன். 2-3 எப்பவுமே ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பலமுறை பார்ப்பேன். இப்ப வெளிநாட்டு செய்திகள்லாம் நிறைய ஜெம் தொலைக்காட்சி உலக மக்களை அலைந்திருக்குன்னா அந்த உச்சரிப்பு கூட பாருங்க, ஹயாத் அல் தஹ்ரிக்கு சாம் அப்படின்னு சொல்றது. ஒரு மொழிய ஆளுமையோடு தான் பேசும். அதே மாதிரி அவருடைய பேச்சு நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக வந்து விடக்கூடாது. சனாதனம் கொள்கையை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். சனாதனம் எப்படி பிறப்பால் சாதிகளை வகைப்படுத்தி இன்னென்ன தொழிலுக்கு இவர்கள் என்று சொல்கிறதோ, அதை போன்று தமிழ்நாட்டில் இனி பிறப்பால் ஒருவன் முதல்வனாக ஆகக்கூடாது. நேர அடிச்சிட்டார். கருணாநிதியுடைய மக மு க ஸ்டாலினுடைய மக யாரு, உதயநிதி ஸ்டாலின். உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மடத்தை போன்று ஒரு மடமாக ஆக்கிவிட்டீர்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுதான் மன்னராட்சின்னு சொன்னாரா சார்? அதான் சொல்ல வர. பிறப்பால் ஒருவன், நம்ம தொடர்ந்து சொல்லிடுறேன், பிறப்பால் ஒருவன் முதலமைச்சராக கூடாது ஒன்று. இரண்டாவது, மன்னராட்சி மானியம் என்பதை போன்று மன்னராட்சியை ஒழிக்கக்கூடிய காலம் 2026 உருவாகிவிட்டது. நேர நெத்தியில பொட்டு அடிக்கிறார் டிஎம்கே. அதான் சொன்னது, பிறப்பால் கருணாநிதியுடைய மகனாகவும் கருணாநிதியுடைய பேரனாகவும் மன்னராட்சியை போன்று வாரிசாக வரக்கூடிய இந்த நிலை தமிழ்நாட்டு மக்கள் மாற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மூன்றாவது அவர் சொல்கிறார், கொள்கைகளை பேசுபவர்கள் ஊழல்கள் செய்யக்கூடாது. அப்ப பெரியாரை, அதுதான் நம்ம சொல்றோம், தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறார், பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறீர்கள், தமிழ் தேசியமும் திராவிட தேசியத்தையும் இணைத்து இப்படியெல்லாம் பேசுகிற நீங்கள் பெரும் பணத்தை சம்பாதித்து கொள்ளையாக அடித்திருக்கிறீர்களே என்ற கேள்வியை தம்பி ஆதவ் அர்ஜுன் வைத்திருக்கிறார். ஆனா இது உண்மைதான், அவங்களுடைய கூட்டணியில தான் டிஸ்கிரிபன்சி. பட் அவர் சொன்னதுல பொய் இல்லை. ஏன்னு கேட்டனா, கூட்டணியோட தர்மத்தை அவர் காப்பாற்றணும்ல, அதுவும் ஒரு சாதாரண துணை பொதுச் செயலாளர் சார் விசிகா. கரெக்ட். ஆனா அவர் என்ன சொல்றாரு, பெரும் கோடிகளை கொள்ளையடிக்கிறீர்களே, பெரியாரை பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறார். அம்பேத்கர் அவர்கள் இரவு முழுவதும் எழுது கொண்டிருந்தார், மற்ற தலைவன் எல்லாம் தூங்கினா. அப்ப கேட்டான் அம்பேத்கர்கிட்ட, ஏன் நீ நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்க, என் சமூகம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும்தான் விழிச்சிருக்கணும்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் அம்பேத்கர். சின்ன வயசுல டேங்க்ல போய் நிக்கிறாரு தண்ணி குடிப்பதற்கு, பாவம்.
அதை கூட உயர் சாதிக்காரர்கள் அந்த அந்த பைப்பை திறந்து கொடுத்தா தான் தண்ணி குடிக்கணும். பல நாட்கள் உயர் சாதியினுடைய அந்த காவலர் குடிநீரை திறந்து கொடுக்க மறுக்கிறார். சின்ன குழந்தையான அம்பேத்கர் தாகத்தால ஸ்கூல்ல, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவர். அப்ப அந்த கொள்கையை நீ பேசுற. தந்தை பெரியாருடைய மூத்திர பையை தூக்கி கொண்டு 1974 மரணிக்கும் வரைக்கும் இனப்பிரிவுகளுக்கு எதிராகவும் சாதிய வன்மத்துக்கு எதிராகவும் பெரியார் பேசினார். மனுஷன் ஒவ்வொரு இடத்துலையும் பிச்சை எடுத்ததை போன்று 25 பைசாவும் 10 பைசாவும் வாங்கி வாங்கி கட்சிக்கு நிதி சேர்த்து இன்னைக்கு 1 லட்சம் கோடிய வீரமணியும் அவருடைய பையனும் ஆட்டையை போட்டாங்க தீக்காங்கிற பேர்ல. அப்படி கொள்கை பேசுறவன், நல்லா கவனிங்க, உலகத்தில் கொள்கை பேசக்கூடியவன் அம்பேத்கரையும் பேரறிஞர் அண்ணாவையும், அண்ணா எதுவுமே சம்பாதிக்கல, இறந்து விட்டார், பேசக்கூடிய நீ, பெரியாரை பேசக்கூடிய நீ கொள்ளை கொள்ளையாக அடிக்கிறாய் என்று நேரடியாக திமுகவை கேட்கிறார். என்ன கேட்டாரு? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. உன் கட்சியில் இருக்கிறவன் 11 எம்எல்ஏ மீது, திமுகவின் எம்பிக்கள் மினிஸ்டர்ஸ் மீது, எம்எல்ஏக்களே வச்சுக்கணும், அதாவது அவ்வளோ பேரும் மேலேயும் ஊழல் இருக்கு, பொன்முடி மேல வரைக்கும் எல்லார் மேலையும். அப்ப நீ என்ன கொள்கையை பேசுறீங்க அப்படின்னு கேட்டார். 3வதா. அப்புறம் 4வது என்ன சொன்னாரு? அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சினிமா கம்பெனி அனைத்து படங்களையும் தயாரிச்சு உதயநிதி ஸ்டாலின் எல்லா படத்தையும் அங்கதான் கொடுக்க முடியும், நீங்க எதுவும் வாங்க முடியாது. நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு படம் தயார் பண்ணா கூட அவர் ஒரு 51 லட்சம் ரூபாய் கொடுத்து படத்தை வாங்கி வெளியிடுவாரு. சில படம் 5 கோடிக்கோ 50 கோடிக்கோ தயார் பண்ணா 500 கோடி கூட சம்பாதிச்சிருவாரு. அப்ப இது அதிகாரத்தின் சூட்சமம். இப்போ உனக்கு என்ன பணம் தேவை இருக்கு நான் கேட்கிறேன். அவர் கேட்கறதுல, அதாவது அவர் பேசுறதுல நியாயமான விஷயம் தான். அதிகாரத்திற்குள் பிறப்பால் ஒருத்தன் முதலாக வாங்கிக்கூடாது 1. 2வது, கொள்கையை பேசுறவன் ஊழல் செய்யக்கூடாது 2. அதிகாரத்தை பயன்படுத்தி சினிமா கம்பெனிகள் தயார் பண்ணி மற்ற நிறுவனங்களை நசுக்கக்கூடாது 1. 3. 4வது என்ன சொன்னாரு? முக்கியமான பையன் நான் இப்ப சொன்னேன். ஆக இப்படி எல்லாம் சொல்லி, பேரறிஞர் அண்ணாவையும் கொள்கையும் சொன்னவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நேரா திமுகவை கிளீன் பவுல் பண்ணிட்டார். இத யாருமே எதிர்பார்க்கல. இப்போ யாரும் எதிர்பார்க்கல, விஜய் கூட எதிர்பார்க்கல. என்னடா இப்படி பேசுறாரு இவருண்டா, அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. வா நீ வா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணியில இருந்து அடுத்த கூட்டணிக்கு இவர் வெண்சாமரம் வீசுவது, அழைப்பு கொடுப்பது. எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஒருவேளை திருமாவளவனுடைய ஒப்புதலோடு தான் இது பேசப்பட்டதா என்கின்ற அளவுக்கு ஒரு டவுட் வைக்கிறீங்க. ஏன்னா நான் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி ஒருத்தன் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுகிறார் அர்ஜுன் அவர்கள். என்னன்னு சொன்னீங்கன்னா, இதுவரையில நல்ல ஒரு கல்வியாளரும் கூட. அவருடைய அவர் பேச்சு இப்பதான் முதல்ல கேட்டிருக்கேன். நல்ல அழகா நல்லா பேசுறாரு, ரொம்ப நல்லா பேசுறாரு. I was much impressed regarding நல்ல ஒரு டைனமிக் பர்சன் தான் அவரு. டைனமிக் பர்சனாலிட்டி, நல்ல கல்வியாளர் கூட, இளம் கல்வியாளர். அவங்க பெரியம்மா நல்ல ஒரு ஆளுமை அவங்க. அதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா, இதுவரையில தொல் திருமாவளவன் அவர்களோ இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் அறிஞரா இருக்கக்கூடிய வன்னி அரசு அவர்களோ கூட இது மாதிரியான கருத்துக்களை பொது மேடையில வெளிப்படையா இவ்வளவு ஆக்ரோஷமா சொன்னதில்லை. ஆனா இவர் ஒரு இளம் புயல் தான். இளம் புயலா இது மாதிரி பேசி இருக்கிறது கூட்டணி தர்மத்தை சிதைக்குமா? அடுத்த விஷயத்தை சொல்றேன், நீங்க சொல்லுங்க சார். பேசி முடிக்கும் போது எனக்கு கிடைச்ச தகவல், நான் ஒரு பத்திரிக்கைன்னா எனக்கு பல சோர்ஸ் இருக்கும்ல. ஆமாங்க சார், அதை தான் கேட்கிறேன். எனக்கு சோர்ஸ் சொல்லுது, ட்ரேட் சென்டர்ல அழுத்தம் கொடுக்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சை நிறுத்து, ஏங்க திமுக கவர்மெண்ட்ல இருந்து அந்த நிர்வாகத்துக்கு. என்னன்னா, அரசியல் மேடைகளுக்காக இது கொடுக்கப்படவில்லை. அது தமிழ்நாடு அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதான் அந்த இடம், இந்த பேச்சு நடந்தது. அரசு நிறுவனங்களுக்காக அரசியல் பேசுவதற்காக கொடுக்கப்படவில்லை. ஆனால் பேச்சு எதற்கென்றால், அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவன் என்று ஒரு மகத்தான தலைவனுடைய வாழ்வியலை சொல்வதற்காக மட்டும்தான் சொல்லப்பட்டதை தவிர அரசியல் பேசுவதற்கு இது கொடுக்கப்படவில்லை என்று அந்த விகடன் நிறுவனத்திற்கு ஸ்பாட்ல அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஒரு பேச்சு ஆதவ் அர்ஜுன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அழுத்தம் கொடுத்துருக்கு. எவ்வளவு இதா இருக்க, வைப்ரண்டா இருக்காங்க பாருங்க, சுறுசுறுப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அளவுக்கு மேல் விகடன் குரூப்புக்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்க முடியாமல் காரணத்திற்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மீடியா என்பதாலும் அது நாளை பல சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதாலும் சொன்னது என்னவோ உண்மைதான், பேச்சை நிறுத்த சொல்லி அதை முழுமைப்படுத்த முடியாமல் அவர் பேசி முடித்து விட்டார். இது ஒன்று. அதற்கிடையிலே திருமாவளவன் அவர்கள் வண்டியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த பேச்சு ஏற்புடையது அல்ல, நாங்கள் முழுமையாக பேச போகிறோம் என்று சொல்லிவிட்டார். அந்த கட்சியினுடைய முன்னணி முகங்களாக இருக்கக்கூடிய தம்பி ஆளூர் ஷானவாஸ் சற்று உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தாள்கள், நானும் ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் ரொம்ப நண்பர்கள். என்னுடைய நண்பன் தான் வன்னி அரசு, நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
இப்போ நான் வந்து அந்த கட்சியிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பத்திரிகைக்காரன். அவர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய ஆள். ஆனால் அன்னைக்கு தம்பி ஆலூர் ஷானவாஸ் கூத்தாடின்னு ஒரு கடும் சொல்லை சொல்லிவிட்டார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கூத்தாடி என்று சொன்னால் எம்ஜிஆர் கூத்தாடியா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூத்தாடியா? அவர்கள் தூய தமிழ் தானே அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அதெல்லாம் என்ன 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 தூய தமிழ் சரி, கூத்தாடி? அப்படின்னா சினிமாவுல நடிக்கிறவங்க, நாடகத்துல அப்ப அவங்க நடிக்கிறவங்க சொல்றாங்க, தமிழ் வார்த்தை சொல்லுங்க அப்ப பாக்கலாம் என்னைய கேட்டாங்க. இல்ல அவங்க சொல்றாங்க திருமாவளவன் கூட ஒரு படத்துல வந்திருக்காரு, அப்ப அவரை கூத்தாடின்னு சொல்லலாமான்னு கேட்கறாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள். கூத்தாடி என்பது கூத்து கலை என்பது அந்த காலத்துல, இன்னைக்கு கூத்தாடி என்பது வார்த்தை பயன்பாட்டில் இல்லை, அக்காலத்தில் உள்ளதெல்லாம். அப்ப இது வந்து அவர் என்னன்னா ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அவர் கூத்தாடி சொல்லிட்டார். அது வந்து தவறான வார்த்தை அல்ல என்றாலும் கூட, இப்ப கலை கூத்தாடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரஜினிகாந்த் ஒரு கலை கூத்தாடி, கலையில ஏறி அந்த காலத்து நம்முடைய கூத்தாடி அடுத்து கூத்தாடி ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னா பிரச்சனை ஆயிருமாவதா? கூத்தாடி தானே, ஒரு கேம் தானே. டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறை தான் வந்தார். அவரை போல யார் செஞ்சா? அம்மா வந்து செல்வி ஜெயலலிதா சினிமா துறையிலிருந்து வந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய தாயினுடைய மார்பகம் தெரிந்துவிடக் கூடாது என்று ஒரு அழகான ஒரு இடத்தை ஒதுக்கி தாய் தன் பிள்ளைக்கு அணைக்க வேண்டும் என்று செய்தாரே. இவருடைய சிறப்பை எங்க போய் சொல்வது? உலகம் முழுவதும் அம்மாண்டு ஒரு சாப்பாடா போட்டாரா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. சினிமா என்பது யார் வேணாலும் ஒரு துறை, அவர்கள் நடிக்க வருவது. ஆக தனிப்பட்ட தாக்குதல் அங்கு நடந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்ப ஆதவ் அர்ஜுனா கட்சியை விட்டு விலக்கப்பட்டார். நேற்று ஒரு பிரபலமான செய்தி தெரிவிட்டாங்க. பிரேக்கிங் நியூஸ்ல வந்தது. அதுக்கப்புறம் வரல. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இவர்கிட்ட கேட்கறாங்க, யார்கிட்ட? திருமாவட்ட சொல்றாங்க, நாங்க இது குறித்து பேசப்படல அப்படிங்கிறார். அது ஒரு தவறான விஷயம். நடவடிக்கை எடுப்போம். ஆனால் எல்லாம் பேசப்பட்டது. அறிவுசார் தளத்திலிருந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடந்த காலம் ஒரு தேசிய வங்கியில ஒர்க் பண்ணக்கூடிய ரவிக்குமார் எம்பி அவர்களும், ஐயா திருமாவளவன் அவர்களும், தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களும், நண்பர் வன்னியரசு அவர்களும், இன்னும் பலரும் சிந்தனை சிற்பிகள் நிறைய பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க. பேசி ஒரு காங்கிரீட் டிசிஷன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன அந்த விஷயம் என்றால், ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கு சனாதனம் என்பதை இந்துத்துவ கருத்திலே எதிர்ப்பதற்கு திமுக தேவை. ஏனால் திமுகவோடு இருந்தால்தான் அவர்கள் பலமாக சில தொகுதிகளை கைப்பற்ற முடியும். ஒன்று. அதே சமயம் அதை விரும்புகிறார் வன்னியரசு போன்றவர்களும். அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லிவிட்டார். அது அந்த கருத்தை நான் உங்களுக்கு வலிமைப்படுத்தல. யாரு? நம்முடைய ஆதவ் அர்ஜுன் கேட்கறதுக்கு முந்தி திருமாவளவன் அவர்களை கூட ஆதங்கப்பட்டார். 2016 ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்களா வைகோ தலைமையில, மக்கள் நல கூட்டணி. இது எதுக்கு ஆரம்பிச்சாங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. கேப்டன் விஜயகாந்த், வைகோ ஐயா அவர்கள், திருமாவளவன் அவர்கள், ஐயா வாசன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க. திமுக 2006 11 வரைக்கும் மைனாரிட்டி ஆட்சியில தான் இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் அவர்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அம்மா அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, மைனாரிட்டி திமுக அது சிறந்தது மறக்காம சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஒரு ஞான புத்தியோட பேசக்கூடியவங்க இல்லையா, மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆட்சியில ஏன்னா வந்து பணம் கொழிக்கும் துறையம்மா. இப்போ டாஸ்மாக் துறை, கனிமத்துறை எல்லாவற்றிலும் சுவைத்து போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கிராமத்துல சொல்லுவான், கருப்பட்டி பானைக்குள்ள கையை விட்டவன் நக்காம போக மாட்டான்னு சொல்லி. சாதாரணமா 1 ரூபா 2 ரூபா இல்லம்மா, என்னதான் சாப்பிட முடியாட்டாலும் கூட அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதை விட முடியாதம்மா. யாருக்கு? அவர்களுக்கு அதை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. திமுக மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான அதிகாரங்களையும் உலகம் முழுவதும் அவர்களுடைய சாம்ராஜ்யம் இருக்கிறது. சித்தரஞ்சன் தாஸ் இது இடத்துல வந்து பார்க்கிறாரு. யாரு? ஆதானி அவருடைய மருமகன் ஏன் வந்து பார்க்கிறாரு? அவர்களோட ஒரு நெருக்கம். அதே மாதிரி அவர் ஒரு சர்வதேச ஒரு மலையாளி கம்பெனி துபாயில, அங்கிருந்து இங்க வந்து பார்க்குறாங்க. எல்லா உலக முதலாளிகளும் பார்க்குறாங்க. RSSோடு பேசுவதும் சரி, பண முதலிகளோடும் சேர்த்து சர்வதேச கூட்டமைப்புகளும் ஸ்டாலினுடைய மருமகன் தான் அங்க நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் என்ன? சபரீசன். ஆக ஆதவ் அர்ஜுன் பேசினது தப்பில்லை என்றாலும் ஆதவ் அர்ஜுன் கூட்டணி தர்மத்தை பின்பற்றிருக்க வேண்டும். திமுக கடும் நெருக்கடியை திருமாவளவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இருப்பது என்னவோ 1 வருஷம்தான். ஏன்னா இன்னும் 12 மாதத்திற்குள் கூட்டணிகள் உறுதி செய்யப்பட வேண்டும். 2026 மே மாதம் தேர்தல் வந்துவிடும்.
அதற்குள் இவர்கள் உறுதி செய்வதற்கு இப்ப திரு ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து நீக்கப்படுவாரா சார்? கண்டிப்பாக நீக்குவதற்கு 95% உறுதியான வாய்ப்பு. அப்படி நீக்கலன்னா என்னவாகும்? நீக்கல் என்றால் இன்னும் டிசென்ட் அதிகமாயிரும். ஏனால் வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனுக்கு மேல பலவித விளம்பரங்கள், அதாவது விமர்சனங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எளிமையான தலைவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் வந்த உடனே அவரை பொதுச் செயலாளரை கொண்டு வந்தார். கண்டிப்பா. யார அவரை ஆதவர்ஜுன் முக்கிய பொறுப்புல கொண்டு வந்தார். கண்டிப்பா. ஏன்னா அது வந்து பலருக்கு கட்சியில இருந்து அது ஒரு எளிய பின்னணி உள்ள கட்சி. யாரு இந்த விசிகா இருந்து எளிய ஏழை மக்களுக்கு அவர்களுக்காக அன்றாட காட்சிகளின் கட்சி அது. தலித் மக்கள் பல குடிசைகளை பாத்தீங்கன்னா குனிஞ்சு அவரை நம்பி நிறைய மக்கள். அப்படிப்பட்டவருக்கு இவரு ஒரு பெரும் செல்வந்தராக ஒரு கல்வியாளராக இருந்தவுடன் இவ்வளவு பதவி கொடுத்து விட்டார்களே என்கின்ற மன பதபதைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்மை காலங்களாக சில போஸ்டர் திருமாவளவனோடு நெருக்கமாக இருந்ததனால் இப்படி பேசுவதற்கு திருமாவளவனுடைய ஒப்புதலோடு தான் நடந்தது என்ற சந்தேகங்களுக்கும் வழிவகுத்திருக்கக்கூடிய நீங்களே அதை முன்மொழியில அப்படி பல பேர் பேசும்போது இப்ப தொல் திருமாவளவன் ஒரு காங்கிரீட் டிசிஷனை உறுதியான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. நீக்கணும்னு அவங்க மெஜாரிட்டேரியன் வந்து அந்த கட்சியில முக்கியமாக இதுல அடைமுறைப்படுத்தப்படுகிறவர்கள் வன்னி அரசு, ஆலூர் ஷானவாஸ், அப்புறமா சிந்தனை சிற்பியா ஒரு முக்கியமான இன்னொருத்தர் இருக்கிற எம்எல்ஏ அவரு, அப்புறமா வந்து நம்முடைய அறிவுசார் தளத்தில் வந்து ரவிக்குமார், இவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனைய உறுப்பினர்களும் கருத்துக்களும் கேட்படும். ஏன்னா கொஞ்சம் நிதானமானவர் திருமா வந்து ரொம்ப நிதானமான ஒரு தலைவர், கடும்போக்காக பேசக்கூடியவர் அல்ல. ஆகவே நிதானமான முடிவு எடுப்பார். ஆனால் ஆதவ அர்ஜுனோடு இனி திமுக பயணிக்காது. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் RS பாரதி அவர்கள் முதற்கொண்டு கனிமொழி அம்மா, அடுத்தது இவர் உதயநிதி அவர்கள் எல்லாருமே வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கூட வந்து தற்கூரின்னு சொல்லியிருக்கிறாரு. கனிமொழி அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ என்ன 200 தொகுதி சொல்றதே, நாங்கள் 234லையும் வாங்கி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அவங்களுக்கு கோபம் வரும், அது இயற்கை தான். இல்ல அதாவது ஒரு கட்சியில வந்து பேசுறது தர்மம். கனிமொழி வந்து ஆதவ அர்ஜுனுக்கு ஆதரவா பேச முடியாது. அவங்க கட்சிக்கு தான் அவங்க டிபெண்ட் பண்ணுவாங்க. ராசாக்கும் இவருக்கு இடையில வந்து வட மாநிலங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ராசாவுக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் இடையில மோதல் வந்துச்சு. ஏன்னா இவர் ஒரு தலித்து, வேற ராசா, அதை வச்சு திமுக செய்யறாங்க. அதே மாதிரி சேகர் பாபுட்ட கேட்கறாங்க, யார் அந்த ஆதவ அர்ஜுன், அவனை பத்தி எனக்கு தெரியாத பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப ஆதவ அர்ஜுனே தெரியாதுன்னு சொல்றவர் ஒருத்தர் இந்து சமய மினிஸ்டரா இருக்காரு. அது ஒரு அதெல்லாம் சும்மா சொல்றது, அவரெல்லாம் நான் கண்டுக்கிட மாட்டேன்னு சொல்றது. ஆக திமுக கட்சிக்குள்ள நெருடல் இருக்கிறது. திமுக கட்சி கூட்டணிக்குள் பெரும் பூகம்பம் வந்திருக்கிறது. இந்த பூகம்பம் வந்து எந்த அளவுக்கு வெடிக்க போகிறது என்பதை இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது மணி நேரம் என்றால் 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ 72 மணி நேரம் விஷயம் வெளியே வந்துடும். சார், அடுத்ததா ஒரு கேள்வி சார். இதுவரையிலும் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நம்மளுடைய தாவேகா கட்சியினுடைய தலைவரும் பிரபல நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2026ல் 200 வந்து வாங்கிடுவீங்களா? இப்போ திமுக சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க சார், 200 வாங்கிடுவேன், நீங்க 200 வாங்கிடுவீங்களா, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல கடைசியா அவருக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் மீது ரொம்ப பற்றும் பாசமும் இருக்கு போல இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அழுத்தம் கொடுத்தது ஏன் வரல அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்களை வச்சாரு. நீங்க சொல்லிடுங்க சார் அதை. இல்ல அதாவது இப்ப நேற்று ஒரு தொலைக்காட்சியில விவாதம் நடக்குது. சீறுகிறார் யாரு? ஆலூர் ஷானவாஸ். என்ன சீறுகிறார் என்றால், திமுகவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் தொல் திருமாவன் வரவில்லை என்று விஜய் எப்படி பேசுவது? அதுக்குத்தான் அவர் இந்த கூத்தாடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அது தவறான வார்த்தை. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து விஜய் வந்து பேசுவது ஒன்றும் தவறில்லை. அதற்காக அவர் வந்து திட்ட முடியாது. அவர் உண்மையிலே திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக என்றால் அது அப்படித்தான். அவர் திமுக வந்து நேரடியாக சொல்லியிருப்பாங்களா, அதை சொல்லல தெரியல, அதற்கான மட்டும் ஆதாரம் இல்லை. ஆனாலும் விஜய் வந்து எடுத்த எடுப்பிலே பாரதிய ஜனதாவினுடைய மதவாதத்தையும் திமுகவினுடைய வந்து என்னது கொள்கைகளையும் விமர்சித்தார். கட்டும் போக்குவாதத்தில் முதல் கூட்டத்தில் அவர் கடுமையாக நல்லா பேசினார். அப்படி பேசும்போது அந்த கூட்டத்தில் இவர் போய் கலந்து கொள்வது திமுகவுக்கு ஒரு ஒத்த கருத்தாக இருக்காது. ஆகவே விஜயனுடைய பெர்சன்டேஜ் என்னங்கிறதெல்லாம் தெரியாம சடக்கு புடக்குண்டு கதையை முடிக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு அரசியல் தலைவன் சரியாக இருக்க மாட்டான். அந்த அடிப்படையில தொல் திருமாவளவன் நிதானமான போக்கை இயற்கை பிறப்பில் கொண்டு வரவர். அவர் நிதானமாகத்தான தலைவர், ஏடகுடமெல்லாம் பேசக்கூடியது. ஆக அவர் ஒரு கட்சி என்பது ஒரு ஆட்சியில அடுத்த கட்டத்தின் முறைமைகள் என்ன என்பதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் விஜயுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டால்
கூட்டணி இருப்பதை போன்ற ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டுவிடும். அடிமட்ட தொண்டர்களவே தயாராகி விடுவார்கள். தலைவர் தொல் திருமாவளவன் விஜயோடு கூட்டணி சேர்ந்து விட்டார் என்று உளவியல் ரீதியான பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காகத்தான் அவர் அதை தவிர்த்தார் என்பது ஏற்புடையதல்ல. திமுக சொல்லித்தான் தவிர்த்தார் என்று சொல்லிவிட முடியாது. திமுக சொல்லாமலே தொல் திருமாவளவன் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். அதற்காக விஜய் பேசுவது எப்படி திமுகவின் அழுத்தத்திற்கு தொல் திருமாவளவன் உட்பட்டார் என்று இந்த கூத்தாடி சொல்கிறார் என்று சொல்வது ஏற்புடைய கருத்து அல்ல. விஜய் பேசுவது ஒன்றும் தவறில்லை. ஒரு கட்சிக்காரன் அப்படித்தான் சொல்வார்கள், தூண்டில் போடுவார்கள், அவர்களை உயர்த்தி பேசி கூட்டணிக்கு வருவதற்கு அழைப்பார். அதுதான் அவர் சொல்றார். அவருக்கு ஒரு அழுத்தம் இருப்பதை போன்று நான் நம்புகின்றேன். அந்த அழுத்தம் எது என்று உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவருடைய உள்ளமெல்லாம் இந்த மேடையை சுட்டித்தான் இருக்கிறது என்று அவர் பக்கத்தில் அவருடைய நியாயத்தை சொல்கிறார். இதில் ஒன்றும் கவலைப்படுவதற்கான விவகாரம் அல்ல. ஆனால் இங்கே ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துடுறேன். தொல் திருமாவளவன் அவர்கள் வரவில்லை என்பது ஒரு விவகாரம், அதை விட்டுருங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுன் என்ன பேச போகிறார் என்பதை முன்னரே தன் தலைவனிடத்திலே அவர் பேசி இருந்திருப்பார் அல்லவா என்ற சந்தேகம் எனக்கு வருகின்றது. அதாவது இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய அம்பேத்கரிய ஒரு மேடையிலே தமிழ்நாட்டின் பிரதானமான ஒரு தலைவராக, ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்கப்படுகிற விஜயுடைய மீட்டிங்ல நீ போய் கலந்துக்கிறிய. அப்படி கலந்து கொள்ளும்போது நாம் இந்த வலிமையான கூட்டணியில், திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியில் பயணிக்கிறோமே, நீங்க என்ன பேச போறீர்கள் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு தலைமை கேட்டிருக்க வேண்டும். அது ஒரு டிராஃப்ட் மூலமாக அவர் கொடுத்திருக்கலாம், அல்லது ஓரல் கான்வர்சேஷன் மூலம் சொல்லியிருக்கலாம். இது நடந்துதா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படி நடந்தால் மற்ற கூட்டத்துக்கெல்லாம் அவர் கேட்க வேண்டிய தேவையில்லை. விஜயோடு இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் பேசுறதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கணும், ஒரு ரஃப் காப்பி கொடுக்கப்பட்டிருக்கணும். அதற்கு கொடுக்கப்பட்டால் இதையெல்லாம் சொல்லாமல் நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், நான் பெரியாரை மட்டும் அண்ணாவை மட்டும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசித்து வந்து விடுவேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். சொல்லிவிட்டு அங்கே போய் வேறு விதமாக பேசியிருக்கலாம், அல்லது பேசினால் பேசுங்கள் என்று ஒரு அனுமதி கொடுத்திருக்கலாம். இந்த ரெண்டு தான் நடந்திருக்கும். இது என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனா எப்ப தெரியும்னா, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியே பிரஸ்ல அவர் பேசுவார், அப்போதுதான் திருமாவளவன் சொன்னார் என்றெல்லாம் வெளியே வரப்போகுது. அப்படி வரும்போது வரும்போது திமுக கூட்டணிகள் பெரும் பூகம்பம் வெடிக்க. ஆக இன்னொரு கேள்வியும் பதில் சொல்றோம். 200 ஜெயிப்போம், 225 நாங்க ஜெயிக்க போன்னு கனிமொழி சொல்லிட்டாங்க. பரஸ்பரம் கட்சியில் ஒரு தலைவருக்கு மற்றொரு தலைவர் பதில் கொடுப்பது இயற்கைதான். ஆகவே இது ஒண்ணுமோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய செய்தி அல்ல. நாம பேசுறது வீண் பேச்சு தான். அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்கன்றீங்க. அப்ப இதுல மக்களுக்கு என்ன நலன்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 175 கோடி ரூபாய் அரசு வட்டி கட்டுது. இதை பத்தி எவனுக்காவது தெரியுமா? 50,000 கோடி ரிசர்வ் பேங்க் சொல்றாங்க 2024-25 முன்னக்கூட்டியே கடன் வாங்கிட்டாங்க. 9 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கிறது, வட்டி கட்ட முடியாது. 63,000 கோடி வட்டி. வரக்கூடிய விளம்பரத்துல 84% சம்பளத்துக்கும் பென்ஷனுக்குமே போயிருது. இதை பத்தி எல்லாம் மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஆதவ் அர்ஜுனை பத்தி கூட்டணின்னு பேசுறாங்க. எல்லாரும் பேசுறதுனால இதில் பயணிக்கிறதுனால நாமளும் பேசணும். ஆக அந்த கூட்டணிக்குள்ள பெரும் மோதல், சிக்கல் வரப்போகிறதா உண்மை. இதுவரை மிக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி சார். வணக்கம் சார்.